இதை வந்து எவ்வளோ கேவலம் 13-14 நிமிஷம் வருங்க அந்த சீனு. தாத்தாட்ட நான் சங்கர் சாரை பார்த்து கேட்குறேன், சார் அந்த ரோகிணி தேட்டரில் இருந்து அந்த சிக்னல் வர நீங்கள் காலை இறக்காமல் நீங்கள் போங்க சார், நான் செத்துருந்தேன். ஏங்க ஒரு ஸ்டெப்பு நம்ம காலை இறக்காமல் வர முடியாதுங்க. அந்த டூ வீலரு தாத்தா சென்னை ஃபுல்லாக சுற்றி வராரு. இந்தியன் 2-வை பொறுத்தளவு சங்கர் சார் மேலே தான் சார் நான் அவ்வளவு கோபமாக இருக்கேன். செம்ம காண்டில் இருக்கேன் சங்கர் சார் மேலே. ஏன்னா அவர் டைரக்ஷன் பண்ணதில் இதுவரை ஒவ்வொரு படமும் அப்படி ரசித்து பார்த்தவனா. இந்தியன் 1லாம் ஒரு 40 ட்ரிப்புக்கு மேலே நான் பார்த்துருப்பேன் சார். இன்றைக்கி வந்து ஹீரோவுக்கு எவ்வளோ ரசிகர் இருக்காங்களோ, விஜய் சார் அஜித் சாருக்கு எவ்வளோ ரசிகர் இருக்கிறாங்களோ அந்த ஈக்குவல் வந்து சங்கர் சாருக்கு ரசிகர். அது எல்லோரும் ஒத்துக்குவாங்க. இந்தியா ஃபுல்லாக ஒரு பேரெடுத்த ஒரு டைரக்டர்னு சொல்ல முடியாது. வேர்ல்டு லெவல் அந்த ஏந்திரன் படம் வந்து எங்கேயோ போயிட்டார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இந்தியன் 2 அப்படி பண்ணும்போது எப்படி இருக்கணும்? அதெல்லாம் ஒரு 4-5 வருஷமாக படம் எப்போ வரும் படம் ஷூட்டிங் போனதுலேருந்து ஒரே பில்டப். 5 வருஷம் 3 வருஷம் 1 வருஷம் 1.5 வருஷம் லாஸ்ட்டாக ஒரு 10 நாளாக தூங்காமல் வைக்காமல் எப்படி இருக்கும்? காவல் காத்த கிளி மாதிரி படம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும். பெரிய லெவலில் வரும். சங்கர் சார் இதுவரை பண்ண டைரக்ஷனில் இது வந்து சூப்பராக இருக்கும். அப்படி இப்படிலாம் பிளான் பண்ணி வந்து பார்த்தா ஐயையோ ஒரு சீனு ரசிக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்தியன் படம் அந்த தாத்தா இருக்கார்ல, அந்த கேரக்டரை தூக்கி தான் அப்படியே வச்சு படம் ஃபுல்லாக அப்படியே ஓட்டுறாரு. அதாவது கவர்மெண்ட் ஸ்டாஃபு ஊழல் பண்ணுறாங்க அப்படி வைக்கலாம் மல்ட்ரு பண்ணுறது. இதை நீங்கள் இந்தியன் 1லேயே சொல்லிட்டீங்களே. இந்தியன் 1லேயே வந்து ஆமாம் அதிலே சொல்லிட்டீங்க. அப்போ இது வந்து கொஞ்சம் கதையை கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் யோசனை பண்ணியிருந்துடலாம். சங்கர் சாரை பார்த்து நான் கேட்குறேன். அது வந்து ஃபுல்லாக லாக்கு என்ன சொல்கிறது? இதுதான் தலை வலிக்கு. நான் ஓப்பனிங்லேருந்து கிளைமேக்ஸ் வர தம்பி. அப்புறம் அந்த பாய்ஸ் ஹீரோ சித்தார்த்து அவர் நண்பர்கள் அந்த நண்டு ஜெகன்லாம் அவங்களாம் வராங்க. அவங்க ஒரு 5 பேர். அந்த 5 பேருக்கு சங்கர் சார் என்ன சொல்ல ஆசைப்படுத்தாருன்னா, உங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் ஊழல் நடக்க. இப்போ அவங்க அப்பா எல்லாருமே வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப். அப்போ உங்கள் வீட்டில் நடக்கிற ஊழல்களை வந்து வெளியில் சொல்லுங்கள், எப்படி ஒரு மெசேஜ் வரணும்னு பிளான் பண்ணுறாரு சங்கர் சார். அதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வீட்டில் நடக்கிற ஊழல், சமுத்திரகனி, தம்பி ராமையா, இதை ஃபுல்லாக அவங்க ஒரு வீடியோ எடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து இதை வந்து நம்ம பாய்ஸ் படம் ஹீரோ சித்தார்த்துடைய அம்மா இறந்துருந்தாங்க. சமுத்திரகனி அவங்க அப்பா. இல்லை அதுதான் அந்த இது லைனு தான். இந்த ஒரு மேட்ரு சொன்னாலே புரிஞ்சுக்குவோம் ஆடியன்ஸுக்கு, என்னுடைய ரசிகர்களுக்கு. அப்போ இது வந்து நம்புகிற மாதிரி இருக்கா? இப்போது நம்ம அம்மா அப்பா நம்ம அண்ணன் தம்பி அவங்கள நம்ம காட்டி கொடுப்போமா? இங்கே தான் லாக் ஆகுதுன்னு சொல்லுவார். இது நம்புகிற மாதிரி இல்லை. இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 30-40 சீன் இருக்கும். அவங்க லஞ்சம் வாங்குறது, லஞ்சம் ஒழிக்கிறது, அப்புறம் சமுத்திரகனியை மாட்டி விடுறது. இப்போ இது எப்படி நம்ம ரசிக்கிற மாதிரி இருக்கும்? அப்படியே கட் பண்ணால் இந்தியன் தாத்தா அதாவது ஏதோ வித்தியாசமான ஒரு கதை கொண்டு வராங்களான்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் 1ல் உள்ளது லஞ்சம் வாங்குறவரை குத்துற தாத்தா வந்தாலும் ஏதோ ஒரு லஞ்சம் வாங்குற. அப்போ நீங்கள் என்னென்ன சொல்ல நினச்சிங்களோ இதை எல்லாமே வந்து இந்தியன் 1ல் நீங்கள் சொல்லி முடிச்சிட்டிங்க. திருப்பி அதை ஏன் எடுக்கிறீங்க? இதுதான் சங்கர் சாரை பார்த்து எனக்கு ஒரு கேள்வி. ஓகே சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப் வரைக்கும் எப்படி இருக்குது? ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குது? எதுவுமே நம்புகிற மாதிரி இல்லைங்கிறாங்க. அதாவது ஓப்பனிங்லேருந்து கிளைமேக்ஸ் வர அவ்வளோ முக்கியம் எதுவுமே எந்த சீனுமே வந்து, ஏன்னா அது அப்படியே வந்து நம்ம இந்தியன் 1ல் பார்த்த மாதிரி தான் இருக்குது. இந்தியன் 1ல் எப்படி அவர் இந்தியன் தாத்தானால ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்கவங்கள வந்து பழி வாங்குறாரு. அப்போ இதை வந்து வேறு மாதிரி கொஞ்சம் யோசனை பண்ணி சங்கர் சார் படம் ஃபுல்லாக அப்படி இருக்க விடலைமா. இந்தியன் 1 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா லவ் இருக்கும், காமெடி இருக்கும், ஆக்சிடென்ட் இருக்கும், சென்டிமெண்ட் இருக்கும், அங்கே தங்கச்சியுடைய மல்ட்ரு. அப்போ இதை நீங்கள் ஓப்பனிங்லேருந்து கிளைமேக்ஸ் வேறு பார்த்தீங்கன்னா ஒரே மல்ட்ரு லஞ்சம் வாங்கணும்னா மல்ட்ரு. பாம்பேயில் போய் குத்திட்டு வராரு, ஹைதராபாத்தில் போய் குத்திட்டு வராரு. அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி நம்ப முடியும்? கொஞ்சம் நினச்சி பாருங்க பார்ப்போம். இது போர் அடிக்குது. எப்பண்டா படம் விடுவாங்க ஓடலாம். அப்புறம் இன்னொன்று கிளைமேக்ஸில் முக்கியமாக சொல்கிறேன், இந்த ஒரு வீல் டூ வீலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டூ வீலரை 100 வயசு இந்தியன் தாத்தா சென்னை ஃபுல்லாக சுற்றி வர்றார். காலை இறக்கவே இல்லை பாருங்கள், நல்லா கேளுங்க. திடீர்னு தண்ணீராளிக்குள்ளே பூந்து போகிறாரு, எல்ட்ரி ட்ரெயின் உள்ளே போகிறாரு, வெளியில் வராரு. அப்படியே பார்த்தேன் சங்கர் சார் பக்கத்தில் எங்கேயாவது இருப்பாரான்னு.
எவ்வளோ பெரிய மனுஷன் சங்கர் சார், எவ்வளோ நாலேஜ். இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் சங்கர் சார் அப்படியே மேலைங்களையும் பார்த்துருக்கேன். ஏன்னாங்க எந்திரன் படம் நம்பர் 1. இதை எவ்வளோ கேவலம் 13-14 நிமிஷம் வருங்க அந்த சீனு. தாத்தாட்ட நான் சங்கர் சாரை பார்த்து கேட்குறேன், சார் அந்த ரோகிணி தேட்டரில் இருந்து அந்த சிக்னல் வர நீங்கள் காலை இறக்காமல் நீங்கள் போங்க சார், நான் செத்துருந்தேன். ஏங்க ஒரு ஸ்டெப்பு நம்ம காலை இறக்காமல் வர முடியாதுங்க. அந்த 2 வீலரு தாத்தா சென்னை ஃபுல்லாக சுற்றி வராரு. பெரிய தாத்தா வரும். இதில் வேறு என்ன தெரியுமா, சங்கர் சார் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, அவர் மேஜிக் மேன். அவர் பேட்டியில் கொடுத்த சங்கர் சார். அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம், ஒரு அற்புத மனிதன் அப்படிங்கும் போது நீங்கள் ஆமாம் அப்படிங்கும் போது உங்களுக்கு தேள் கூட்டுற மாதிரி, இந்த ஃபைட்டர் மேனில் தேள் கூடு அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது வச்சுருக்கோம். சாதாரண ஒரு தாத்தா வர்மக்கலை தெரிஞ்சிருக்கு. வர்மக்கலைக்கும் அந்த 2 வீலர் ஓட்டுறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஒரு டயர் 2 வீலர் ஓட்டுறதுக்கும் வர்மக்கலை கையில் இருக்குது. இப்படி குத்துறாரு, நரம்பு கட் ஆகுது. என்ன இளவனே தெரியல. அது எப்படி தம்பி ரசிக்க முடியும்? இப்போ 2 வீலர்னாலும் சரி அப்படி போகலாம். ஒரு 3 வீலர் ஆட்டோ மாதிரி அதாவது நீங்கள் அவர் தாத்தா கொடுத்து ஓட்ட விட்டுருக்கலாம். இது இந்த ஒரு சக்கரத்தை அவர் தண்ணீராளிக்குள்ளே போயிட்டு அப்படி வருவார் பாருங்க, 3-4 தண்ணீராளிக்குள்ளே. இதாவது போல் எலக்ட்ரிக் ட்ரெயினுக்குள்ளே போவார், அப்படியே நிற்கும் அந்த ஸ்கூட்டில் நிற்பார். எலக்ட்ரிக் ட்ரெயினை கொஞ்சம் பேக்கில் இட முன்னாடி போனால் நம்ம அரெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கிறாங்க. யார்? பாபிசிம்மா குரூப்பு. அவனை மிரட்டுவார். அது அப்பவும் காலை காட்ட மாட்டாங்க. அப்படி அந்த வண்டியிலே நிற்பார், 2 வீலர்லேயே நிற்பாப்புல. ட்ரெயினை ரிவர்ஸில் எடுப்பார். கேவலம் இந்த அளவுக்கு கேவலமாக இருக்கும் இந்தியன் 2. சங்கர் சாரை தட்டிடலான்னு நான் பார்க்குறேன். எவ்வளோ பெரிய மனுஷன், வேர்ல்டு ஃபிகருங்க அவர். இன்றைக்கி விஜய் அஜித்தோட ரசிகர் அவர் கூட இருக்காங்க. ஐயோ எதுவுமே நம்புற மாதிரி இல்லை தம்பி. ஸோ வெறி ஆகுது. போகிற வரல 5-6 பேர் அடித்து பிரித்து அந்த வெறியை தாக்கலாமான் இருக்கு. எவனையா அந்த பேசிட்டு இருக்க அவனை அடிச்சலான்னு பார்க்க ஒரே சவுண்டாக அம்பேசர் தான் கேட்குது. அந்த அளவு கேவலமாக இருக்குது. ஐயோ தம்பி, இல்லை கிளைமேக்ஸ்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு, கெட்டப்லாம் நிறையா போட்டிருக்காரு, அப்படி இப்படின்னு பில்டப்லாம் பயங்கரமாக கொடுத்தாங்க. இந்த 2 வீலர் இருக்குல்ல தம்பி, அந்த ஒரு 2 வீலர் 17 நிமிஷம் சுற்றிட்டு ஒரு காட்டேஜுக்குள்ளே போவோம். அதில் சிம்பாடி அர்னால்டு மாதிரிங்க ஒரு 10 பேர் இப்படி நிற்பான். உடனே தாத்தா அப்படி சட்டையை கழட்டி போட்டு இப்படி நிற்பார். வர்மக்கலை ஏதாவது ஒரு 5% நம்புற மாதிரி இருக்குன்னு வைங்களேன். ஆனால் அந்த ஒரு சக்கரம் 2 வீலரை கொடுத்து ஓட்டினார் பாருங்க. இன்னும் சங்கர் சார் பெட்டரா 10-20 படம் எடுத்தால் நான் இதை மட்டும் மறக்கவே மாட்டேன். சங்கர் சார் உங்கள் மேலே இந்த கோபம் விடவே விடாது. சரி, கமல் சார் அவரோட ஆக்டிங் வைஸாக எப்படி பண்ணியிருக்காரு? அதே தாத்தாவாக இருக்காரா இல்லை வேறு எதாவது எக்ஸ்ட்ரா ஆகிறா? இல்லை, இந்தியன் 1ல் உள்ள கேரக்டர் தான் தம்பி அப்படி தூக்கி வச்சுருக்கிறாங்க. இப்போ அதில் எப்படி நீங்கள் ஒரு லஞ்சம் வாங்குறவங்கள மல்டர் பண்ணுறாரு, வைக்கிறாரு. அதுதான் தம்பி இதில், அதுதான் சொல்ல வரேன். இது படம் தேவையில்லைன்னு சார். 2 அதாவது இந்தியன் 2 தேவையே இல்லை. இந்தியன் 3 வேறு இருக்கு. 3 அதான் நான் சொல்ல வேணாமா. அதில் உள்ள ஃபுட்டேஜ் இதில் உள்ள ஃபுட்டேஜெல்லாம் எடுத்து 2ஓட நிப்பாட்டி இருந்துருக்கலாம். ஆனால் திரைக்கு ஒரு லீடு கொடுக்குறாங்க. அது எப்படின்னா இந்தியன் 1ல் அந்த சேனாதிபதி வெள்ளக்காரங்களாம் இது பண்ணுவாங்கள்ல, அந்த கேரக்டர் தான் ஃபுல்லாக வரும்னு நினைக்கிறேன். அந்த கேரக்டர் தான் இந்தியன் 3 ஃபுல்லாக. அது கொஞ்சம் ஒரு மாதிரி ரசிக்கிற மாதிரி இருக்கும். உண்மையிலே நல்லாயிருக்கும். இந்தியன் 3 பொறுத்த அளவுக்கு ஹிட் ஆகும். சரி, சாங் வைஸாக ஏ ரகுமான் பயங்கரமாக பண்ணிட்டாரு ஃபர்ஸ்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃப் இந்த படத்துக்கு அணி மியூசிக் இல்லை, ரசிக்கிற மாதிரி இல்லை. ஆடியோவாக கேட்கும்போது நல்லா இருந்தது. ஆனால் விஷுவலாக பார்க்கும்போது அந்த கதை சரியில்லைன்னொன்னா ரசிக்கலை. இந்தியன் 1 ஏ ரகுமான் எப்பா 4-5 பாட்டு எப்படி பண்ணியிருப்பார், சூப்பராக பண்ணியிருப்பார். ஐயோ, இந்தியன் நம்பர் 1க்கும் 2க்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. அந்த அளவுக்கு மோசம் இந்தியன் 2. கேவலமாக இருக்கு. சங்கர் சார் என்ன ஆச்சுன்னு தெரில. உங்களுக்கு கோடிக்கணக்கான ரசிகரை நீங்கள் ஏமாற்றிட்டீங்க சார். கமல் சார் அது அந்த ஆயிட்டிங்க. அதுதான் இந்தியன் 1ல் ரசிக்கிற மாதிரி இல்லை. இந்தியன் 1ல் எவ்வளோ ரசிக்கிறோமோ அது அந்த அளவுக்கு இல்லை 2ல். அதுதான் இருக்குது. அது எப்படி நம்ம நல்லா இருக்கும் சொல்ல முடியும்? பெஸ்ட்டு தான். இந்தியன் 2 சங்கர் சாருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். லைக்கா கண்டிப்பாக கொஞ்சம் நஷ்டம்தான் வரும். ஏன்னா 15 படத்துக்குள்ள பட்ஜெட் இதில் போட்டிருக்கிறாங்க. சங்கர் சார் உங்கள் சொத்தகத்தெல்லாம் விற்று லைக்காக கொஞ்சம் கொடுங்க சார். தமிழ்குமரன் சார் கொடுங்க, ரெட் ஜெயின் செம்பகமூர்த்தி சாருக்கெல்லாம் கொடுங்க. ஏன்னா நஷ்டம்தான்.
சரி, என்ன பண்ண போறீங்க? இப்படி கான்ல பேசுறீங்க, என்ன பண்ண போறீங்க? சங்கர் சாரை பார்க்கணும், பார்த்து அப்படியே உட்காந்து ஒரு 1 ஹவர் அப்பாயின்மெண்ட் வாங்கி பேசணும். எதுக்கு? என்ன சார் ஆச்சு உங்களுக்கு? நீங்களாம் எவ்வளோ பெரிய மனுஷன், எத்தனை கோடி ரசிகர் உங்களுக்கு இருக்கிறாங்க, இப்படி தான் கையை பிடிச்சிக்கணும். என்ன சார் ஆச்சு உங்களுக்கு? கேள்விக்கு பதில் சொல்லி தானே ஆகணும். அம்மா பெரிய ரசிகன் இல்லை, அவருடைய பெரிய ரசிகன். நல்லா தான் பண்ணேன் அப்படி சொன்னார், நான் கேள்வி கேட்பேன். அது எப்படி சார் அந்த 2 வீலர், அது எப்படி சார் அந்த வயசான ஒரு 100, இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். சரி சார், உங்கள் அப்பா அம்மா லஞ்சம் வாங்கினா நீங்கள் காட்டி கொடுப்பீங்களா? உங்கள் அப்பா அம்மா வீடியோ எடுத்து காட்டி கொடுப்பீங்களா? இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். எப்படி? அப்போ நீங்கள் இந்தியன் 1ல் தாத்தா என்னெல்லாம் பண்ணாரோ அதுதான் நீங்கள் பண்ண, இதுக்கெலாம் நீங்கள் பதில் சொல்லுங்கள். அப்போ இந்தியன் 2 எதுக்கு தேவையே இல்லையே? அப்போ லைக்காக அழிக்கணும் உங்கள் ஏம் அதானா? இப்படிலாம் கேள்வி கேட்கணும். அது எப்படியா அவர் தேடி பிடிச்சி அப்பாயின்மெண்ட் இருந்துச்சுன்னா எப்படியாவது அவரை பார்த்து கேள்வி கேட்கணும். சார், சங்கர் சார் ப்ளீஸ், லைக்காவுக்கு நஷ்டம்தான், செட்டில்மெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க டெக்னீஷியன் நல்லா இருக்குன்னு வளர்ந்துட்டுருக்குறாங்க, சினிமாக்காண்டி வளர்ந்துட்டுருக்காங்க. லைக்கா, தமிழ் குமரன்லாம், ரெட் ஜெயனு, சிம்பமூர்த்தி, இவங்க எல்லாமே நஷ்டத்தை உங்களால் தான். ஒன்லி சங்கர் சார் கமலாவது உள்ளே சேர்க்க முடியாது. அவர் நீங்கள் சொன்னது தான் அவர் பண்ண போகிறார். சங்கர் சார் உண்மையிலே இந்தியன் 2 நஷ்டம், இதை நீங்கள் ஈடுகட்டுங்க. இந்தியன் 3 கொஞ்சம் பெட்டராக உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறோம். நன்றி, வணக்கம். ராமையா சரோஜாராஜ்.